லிட்டில் பிட்டு ஒரு சின்ன ஒரு இப்போ வந்து நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு அந்த ரம்பிள்னஸ் எந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு டியூவல் டோன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டீரியரில் 2 ரூம்ஸ் கேரேஜ். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட வந்து எக்ஸ்டர் தான் நம்ம கூட இருக்குது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நானும் கஷ்டப்பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு த்ரோட்டாக வீடியோ வந்து பாருங்கள். இது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்டர் லுக்கில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மெயின். நான் மற்றவங்க என்ன காம்படிட்டராக பார்க்குறாங்கன்னா பஞ்சு மேக்னெட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எங்கள் டீம்லாம் என்ன டிஸ்கஷன் பண்ணோன்னா இது பார்க்கறதுக்கு சின்ன ஒரு டிஃபெண்டர் மாதிரி இருக்குது, ஒரு தம்பி மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டீமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்டரோட லோகோ பாருங்களேன், இந்த டிஃபெண்டரில் வரலாம் அந்த டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டர் லோகோவும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வேரியன்ஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா EX இருக்குது, S இருக்குது, SX இருக்குது, XXO இருக்குது, SXO கனெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது EXல மட்டும்தான் இதுதான் பேசிக் வேரியண்ட்டே. அதோட ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோடில் 7,08,312 இதுதான் பேசிக் வேரியண்ட்டோட ப்ரைஸ் ஆன் ரோடு. அதே மாதிரி நம்ம டாப் வேரியண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்டர் 1.2 AMT கப்பா SXO கனெக்ட் DT அதான் டாப் வேரியண்ட்டு. அதோட ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் 12,33,594 இதுதான் ஆன் ரோட் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. இல்லை நான் வந்து சிஎன்ஜி வேரியண்ட் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தேன்னா சிஎன்ஜியை பொறுத்தவரை 2 வேரியண்ட் இருக்குது. அதில் SCNGன்னு ஒன்று இருக்குது, SX CNGன்னு ஒன்று இருக்குது. அந்த எஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 9,62,233 வருது. இல்லை SX CNG தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஐடியா இருந்தது அப்படின்னா 10,44,951 வரும். இந்த நடுவில் இருக்க வேரியன்ஸ்லேயே நிறைய பிரான்ச்சஸாக பிரித்து வச்சுருக்காங்க. XO, SX, SX அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷோரூமே கால் பண்ணி கேட்குறது பெட்டர் ஆப்ஷன். கலர் ஆப்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 6 மோனோடோன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டியூவல் டோன் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத. நான் உள்ளே உட்காடுறேன், நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேஸிங் இருக்குது. நான் உள்ளே உட்காந்தேன் பாருங்கள், ஒரு ஜாலியாக ஒரு கம்ஃபர்டபுளான லுக் இருக்குது. கன்ஃபார்மாக நல்ல ஒரு காம்ப்ரமைஸிங்கான ஒரு லுக் இருக்குது. வாங்க நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்ஜினோட வைப்ரேஷன் எந்தளவுக்கு ஃபீல் ஆகுது தான் மெயினான ஒரு விஷயமே. கப்பா 1.2 லிட்டர் இன்ஜின் தான் இது. நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அந்த வைப்ரேஷன் எப்படி ஃபீல் ஆகி நமக்கு தெரியுது அப்படின்றத. கிரண் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லிட்டில் பிட்டு ஒரு சின்ன ஒரு ஷேக்கியான ஒரு மூவ் இருக்குது. பட் ஆனால் பெருசாக ஒரு வைப்ரேஷன் எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. சின்ன ஒரு ரம்பிளோடு ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி நமக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், லிட்டில் பிட்டில் ஒரு சின்ன ஷேக் இருக்குமா தவிர மற்றபடி நமக்கு வந்து வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுமா, அந்த நாய்ஸ் வந்து நம்ம கேட்குமா அப்படின்னா உள்ளே உட்காரும்போது எனக்கு தெரிஞ்ச நாய்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்ஜினோட நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு அந்த ரம்பிள்னஸ் எந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ் பண்ணு. ஓகே, நம்ம வண்டியை வந்து ரைஸ் பண்ணி பார்த்தா கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒரு ரம்பிள்னஸ் இல்லை. லிட்டில் பிட் அந்த ஒரு வைப்ரேஷன் மட்டும் நமக்கு லைட்டாக தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் அது வந்து நமக்கு பெருசாக வந்து உள்ள பேசஞ்சர் உட்காந்துருக்கும் போதோ டிரைவிங் சீட்டில் உட்காரும் போதோ தெரியுமா தான் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. எல்லாமே வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க, வாக் பண்ணுறாங்க. நம்ம தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வீடியோ கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நம்ம அம்பத்தூரில் இருக்க Hyundai ஷோரூம் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸு. உடனடியாக நீங்கள் வந்து புக்கிங் பண்ணணும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி கேட்கலாம். வாங்க நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு அந்த இன்ஜினோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த டிரான்ஸ்மிஷனோட ஸ்மூத் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது டோட்டலாகவே ஓவராலாக நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த Hyundaiனாலே நம்ம வந்து அந்த ஸ்மூத்து தான். அந்த இன்ஜினோட இந்த கப்பா 1.2 லிட்டரோட இன்ஜின் வந்து அந்த நியாஸில் இருந்த விஷயம் அதுதான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது நல்லாவே வந்து இதுலேயும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்ஜின். அதே மாதிரி எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக்ஸ் கம்பல்சரி நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான் இப்போ ஓட்டியிருந்தேன் நான். ஒரு சிட்டியில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ இன்னும் பைபாஸ் போகல, இப்போ தான் பைபாஸ் எடுக்க போகிறோம். நம்ம சிட்டியில் ஓட்டின வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இந்த இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன்லாம் நமக்கு டோட்டலாக ஒன்றுமே தெரியவே இல்லை. ஒன்று அது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நாய்ஸு நம்ம சிட்டிலேருந்து அந்த நாய்ஸோட ஃபீல் வந்து எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்க அப்படின்னா சிட்டியோட நாய்ஸ் வந்து லிட்டரலி எப்படி இருக்குன்னா ஒரு நம்ம அந்த ஆரன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஆரனோட சத்தம் மட்டும் தான் நம்ம கேட்குறதே தவிர மற்றபடி நமக்கு எந்த ஃபீலுமே கிடைக்கல. நம்ம அப்படியே பைபாஸ் நம்ம ஏறுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கோட் ஃபினிஷ் தான் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷனோட பெடலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அதில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து கியரோட நாபாக இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்மிஷனோட லுக்கு, அந்த கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலரேஷன் வந்து லிட்டரலி பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. அது வந்து நான்
ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஃபீல் பண்ணி ஓட்டுறேன். அதே மாதிரி ஏசியோட த்ரோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஏசி த்ரோ இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட ஒரு i20 வந்து நம்ம ஃபீட்பேக் ரிவ்யூ கூட நம்ம எடுத்து போட்டிருப்போம், யூசர் ரிவ்யூ. அதுலேயும் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க லிட்டரலி நம்ம ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து ஏசியோட சில்னஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுலேயும் கேட்டிங்க அப்படின்னா லிட்டரலி நம்ம ஒரு 2 மினிட்ஸில் நான் வந்து உட்காந்து வெயிலில் தான் நின்றுட்டு இருந்தது வண்டி. டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு கூலிங்னஸில் வந்து நல்லாவே கிடச்சிது அது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. கிரண், எந்தளவுக்கு இந்த கம்ஃபர்டபுள், எந்தளவுக்கு ரியரில் வந்து உங்களுக்கு ஃபீல்? இப்போ நம்ம பழத்தெல்லாம் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம், எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுது வெஹிக்கிளில். ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பம்ப்ஸே ஃபீல் ஆகலை பின்னாடி. ஓகே ஓகே. நல்ல ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா நானும் இவர் லோகேஷ் சாராக உட்காந்துருக்கோம். ஓகே. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஓகே. 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. பின்னாடி வந்து இன்னும் ஒரு பேபி வேணால் உட்காரலாம். ஓகே ஓகே ஓகே. 3 மெம்பர்ஸ்னால் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். 2 மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ஸு, அந்த ஹில் கண்ட்ரோல்ஸு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு என்ட்ரி லெவலான ஒரு வண்டியில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட்டும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம கரண்ட்லி பார்த்திங்க அப்படின்னா. அது வந்து இதில் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவலான நான் இப்போ வந்து ஒரு என்ட்ரி லெவலுக்கான கார் வாங்க போகிறேன், ஹை கிளாஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு என்ட்ரி லெவலே வந்து எந்தளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். சேஃப்டின்ற ஒரு விஷயம் வந்து சேஃப்டியும் வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நார்ம்ஸ் படி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்திங்கன்னா அந்த 6 ஏர் பேக்ஸ்ன்றது நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பேஸ்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா கூட 6 பேக்ஸ் வந்து நம்ம வந்து கம்பல்சரி எல்லாத்துலேயுமே வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி நான் அந்த ஸ்டேரிங்கோட அதுலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் நம்ம ஃபீல் இருக்குது, ஸ்மூத்தான ஒரு ஃபீல் தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து நான் டக்குன்னு திரும்பினா கூட நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே நமக்கு அந்த பாடி ரோல்லாம் வந்து கிட்டல எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகவே இல்லை. அதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நமக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அதை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன், என்னென்ன வேரியண்ட்டில் என்னென்ன வருதுன்றதை நம்ம வாக்ரோ வீடியோவில் வந்து நம்ம பேசலாம். அதே மாதிரி ப்ளூ லிங்க் கனெக்ஷன் ஒன்று இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா. அது மூலமாகவும் நம்ம வந்து வண்டியை வந்து அக்சஸபிள் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து. பிரேக்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாலே வந்து ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பிரேக்னே சொல்லலாம். ஒரு சடன் ஃபீல் எதுவுமே இல்லை, நமக்கு அந்த பாடிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தியாக போய் அந்த நம்ம சொல்கிற டார்கெட்டில் வந்து ஸ்டாப் ஆகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இது நீங்களும் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதை ஒரு யூட்டர்ன் ஒன்று எடுத்தோம் நம்ம. ஒரு டேர்னிங்கோட ரேடியஸ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆகலை எனக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அந்த டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேரிங்கோட ரீலோகேட் ஆன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா. இப்போ நவடேஸ் நம்ம வெளியில் வந்து அக்சசரிஸாக மேஜராக வாங்கி நிறைய பேர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஷ் கேமை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியுன்றதை பார்த்து இந்த வேரியண்ட்லேயும் நமக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு சேஃப்டியான ஒரு பர்பஸ்னே சொல்லலாம். நம்ம வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோன்னு வச்சுங்களேன், நம்ம மேலே தப்பே இல்லைனா கூட நம்ம ஒரு டேஷ் கேம் வந்து கம்பல்சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து Hyundai கம்பெனி வந்து நம்ம பண்ணது வந்து சரியான ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த டேஷ் கேம் கொடுத்ததுன்னு மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள இன்டீரியர்லேயும் கேமரா அக்சசபிள் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர்லேயும் கேமரா அக்சசபிள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் ஆரன் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு சவுண்ட்ஸ் கேட்ட மாதிரி ஒரு லுக் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டோட லுக் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த ப்ளூ லிங்க்குக்கான ஒரு லுக்கு மாதிரியே ஒரு லிட்டரலி நமக்கு வந்து ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன, அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு நான் உங்களுக்கு தெரியலன்னா உங்களை வந்து நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவும் நமக்கு வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். நம்ம வந்து எதில் வந்து கம்மியாக இருக்குது எதுன்னு பார்க்கறதுக்கு வந்து இது ஒரு ஆடடான ஃபியூச்சர். சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஹார்ம் ரெஸ்ட் இருக்குது, இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம மலை மேலே போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட்லாம் லிட்டில் பிட் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு நேச்சர் ஆஃப் சவுண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆடடான ஃபியூச்சராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீஸியான ஒரு சவுண்டுன்னே சொல்லலாம் அது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா.
நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டியூயல் டோனில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களோட சாய்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 8 சவுண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ரெய்னி டேஸு, மொமெண்ட் ஆஃப் மெடிடேஷன் சொல்லிட்டு இருக்குது, வார்ம் ஃபயர் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதுலேயும் வந்து சவுண்ட்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வருது. என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா ஒரே விஷயம் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஃபாக் லேம்ப் வந்து கண்டிப்பாக அதை கொடுத்துருக்கலாம். இன்கேஸ் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு வருது அப்படின்னா ஃபாக் லேம்ப் கொடுத்திங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.